நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய மாநில தலைவரா இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பெரிய பரபரப்பு, ரொம்ப பெரிய பூகம்பம் அப்படின்றத கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது 100% இது வரைக்கும் இன்னும் போலீஸ் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவான விளக்கம் அப்படின்றது வந்துட்டு கொடுக்கப்படல. ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய கொலை வழக்கு தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விசாரணை அப்படின்றது ஒரு கோணத்துல வந்துட்டு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மையான குற்றவாளிகள் கைது பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலைக்கு பின்னாடி கண்டிப்பா அரசியல் இருக்கு அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் மேல இருந்து ஜூனுக்குள்ள, அதாவது 2024 மேல இருந்து ஜூனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 முக்கியமான கொலைகள் அப்படின்றது நடந்திருக்கிறது அப்படின்றது தமிழக அரசியல் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத கிளப்பியிருக்கு. 4மே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட கொலைகள் அப்படின்றதான் பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா, அது எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளே இருந்தாலும் சரி, பொதுமக்களே இருந்தாலும் சரி கேள்வி கேட்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த KPK ஜெயக்குமார் தன்சிங் இருக்கார் இல்லையா, அவரே அவர் தோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கை கால்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாரு. அது வந்துட்டு கொலையா தற்கொலையா என்ன நடந்துச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவரே வந்துட்டு ஒரு லெட்டர்ல என் சாவு வந்துட்டு ஏதாவது நடக்குது, இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது தப்பா நடக்குது அப்படின்னா அதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸும் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கப்படல. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதே திருநெல்வேலியை சேர்ந்த தீபக் ராஜா இருக்கார் இல்லையா, பசுபதி பாண்டியனுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட தீபக் ராஜாவும் பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு சாப்பிட போன இடத்துல வெட்டி கொல்லப்படுறாரு. சேலத்துல ஒரு அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்படுறாரு. நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவரும் வெட்டி கொல்லப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசியல்ல முக்கியமான தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க வெட்டி கொல்லப்படுறது அப்படின்றது, கூலிப்படைகளை ஏவி கொலை பண்றது அப்படின்றது சர்வ சாதாரண விஷயமா, அதுவும் இந்த 3 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா மே ஜூன் ஜூலை இருக்கு இல்லையா, இந்த 3 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறி ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 கொலைகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏன் இப்படி வந்துட்டு கூலிப்படைகளால பண்ணக்கூடிய கொலைகள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது, தமிழக போலீஸ் எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா மே 2ஆம் தேதி வந்துட்டு திருநெல்வேலியில கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் செயலராக இருக்கக்கூடிய KPK ஜெயக்குமார் தன்சிங் பார்த்தோம் அப்படின்னா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 நாள் கழிச்சு, அதாவது மே 4ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த தோட்டத்திலே வந்துட்டு எரிஞ்ச நிலையில கை கால்கள்லாம் வந்துட்டு கட்டப்பட்ட நிலையில அவர் இருக்காரு, கண்டுபிடிக்கப்படுது அவருடைய பிணம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா சில லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்குது, அதுல குறிப்பிட்ட சிலருடைய பெயர்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ அதை படிச்சு பார்த்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்களே வந்துட்டு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் அப்போ ரொம்ப பெரிய பரபரப்பு கிளப்பப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 மாசமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றது தன்சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய விஷயத்துல கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். CBCIDக்கும் கேஸ் அப்படின்றது கைமாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்ததான் ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த கொலை நடந்த ஒரு 18 நாள் கழிச்சு, அதாவது மே 2ஆம் தேதி வந்துட்டு அந்த கொலை நடக்குது அப்படின்னு வந்துட்டு போலீசார் சொல்றாங்க. மே 20ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில பசுபதி பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவருடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய தீபக் ராஜா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. அவர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரையும் கூலிப்படை ஹோட்டலுக்கு வெளியே வச்சு வெட்டி கொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றது ஏற்படுத்துச்சு. அவர் சொந்த குடும்பமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பாடி இருக்கு இல்லையா, ஸோ தீபக் ராஜானுடைய பாடி அப்படின்றத கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு தான் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா தீபக் ராஜா இருக்கார்ல, அவர் கொலையுடைய பின்னணி அப்படின்றது என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, யார் வந்துட்டு தலையிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேலம் இருக்கு இல்லையா, சேலம் சேர்ந்த சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமுக பிரமுகர் பார்த்தோம் அப்படின்னா வெட்டி கொல்லப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் 55வது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய தனலட்சுமி அப்படின்றவங்களுடைய வீட்டுக்காரரான சதீஷ்குமார் பார்த்தோம் அப்படின்னா வார்டு கவுன்சிலருடைய கணவருக்கும் சண்முகத்துக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பிசினஸ் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால சதீஷ்குமார் பார்த்தோம் அப்படின்னா கூலிப்படைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுத்து வந்துட்டு கொலை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை கைது பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நடந்து முடிஞ்சு ஒரு 2 நாளுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப
ரொம்ப பெரிய கட்சியினுடைய தமிழக தலைவர், மாநில தலைவர் பார்த்தோம் அப்படின்னா வெட்டி கொல்லப்படுறாரு. அதுவும் பெரம்பூர்ல முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு மாநில தலைவரை வெட்டி கொள்றது அப்படின்றது இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகக்கா இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திருநெல்வேலி இந்த சைடு கூட ஓகே தான், பட் ஓகே என்ற மீன்ஸ் அங்கே வந்துட்டு நடக்கலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இடங்கள்ல கூட சரி ஓகே போலீஸ் கண்காணிப்பு அப்படின்றது குறைவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பதில சொல்லலாம். பட் சென்னையில அதுவும் குறிப்பா பெரம்பூர்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது நடந்துச்சு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை கூலிப்படைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னு அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ கூலிப்படையை சேர்ந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் அப்படின்றது செட்டில், ஏன்னா ஒரு கொலை வந்துட்டு பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் 20 to 25 லட்சம் ரூபா அப்படின்றது வந்துட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் அப்படின்றதையும் யார் வந்துட்டு கொலை பண்ண சொல்றாங்களோ அவங்களே வந்துட்டு பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம வெளியே இருக்கிறத விட ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா குடும்பமும் செட்டில் ஆன மாதிரி ஆச்சு, பணமும் கைக்கு வந்த மாதிரி ஆச்சு அப்படின்றதான் கூலிப்படைகளுடைய ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கேட்க ஷாக்கா இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கொலை பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 25 லட்சத்துல ஆரம்பிச்சு பல கோடிகள் வரைக்கும் கைமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது வெடிக்கும். அது மட்டும் இல்லாம வட சென்னையில ரொம்ப முக்கியமான ஆளு ஆம்ஸ்டாங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம கொல்ல போறோம், அவரை கொல்றதுக்கான ஆட்களை ஏவுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும், அந்த இஷ்யூ எந்த அளவுக்கு வெடிக்கும், அந்த கொலை எந்த அளவுக்கு பரவலா பேசப்படும், தமிழ்நாட்டில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே யார் அவரை கொல்ல சொன்னாங்களோ எதுக்காக அவங்களை கொண்டாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னு அதுக்கு பின்னாடி பல கோடிகள் கைமாறி இருக்கு அப்படின்றதான் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ 2 to 3 கோடி ரூபாய் அமௌண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ஆம்ஸ்டாங் கொலையில மட்டும் கிடையாது, பல முக்கிய நிர்வாகிகள் கொலையிலையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அரசியல் ரீதியான கொலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிடையாது, முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. லைக் எப்போ இந்த அரசியல் அப்படின்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சோ, எப்போ வந்துட்டு மாவட்ட செயலாளரானா இவ்வளோ சம்பாதிக்க முடியும், எம்எல்ஏ ஆனா இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வியாபாரமா மாறிச்சோ அன்னையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அரசியலுக்கான கொலைகள் அப்படின்றதும் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஆளா இருப்பாரு, மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாகவும் இருப்பாரு, இல்லைன்னா எம்எல்ஏவாகவும் மாவட்ட செயலாளராகவும் இருப்பாங்க. பட் ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் ஒருத்தரா இருப்பாரு, எம்எல்ஏ ஒருத்தரா இருப்பாரு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன்ல ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்றது அப்படின்ற வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் மாறி ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இல்லைன்னா அது மொத்தமும் நமக்கு தான் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு 20 லட்சத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா பல கோடிகளை நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட் வரும்போது தான் ஒருத்தர் கொல்லப்படுறாரு அரசியல் ரீதியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. உட்கட்சிக்குள்ளேயே மாறி மாறி கொள்ளுறது, இல்லை ஆளுங்கட்சியை வந்துட்டு எதிர்கட்சியை சார்ந்தவங்க கொள்றது, இல்லைன்னா எதிர்கட்சியை சார்ந்தவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கொலைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இப்போ வந்துட்டு அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு தமிழக தலைவர், ஒரு ரொம்ப பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை தொடர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறி அப்படின்றத எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் என்னவா இருக்குன்னா இது வந்துட்டு பழிவாங்கலுக்கான கொலை தான், அரசியல் காரணங்கள் அப்படின்றது வந்துட்டு எதுவுமே இல்லை. ஆற்காடு சுரேஷ் தம்பியான புன்னை பாலாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷனுடைய மரணத்தில் ஆம்ஸ்டாங் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கொலை பண்றவங்களுக்கு தங்குறதுக்கான இடமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு ஆம்ஸ்டாங் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்கள் அண்ணனை கொண்டவரை நாங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோமே தவிர வேற எதுவுமே இதுக்கு பின்னாடி கிடையாது. எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாள் இல்லை இறந்த நாளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்டாங் இருக்கார் இல்லையா, அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே புன்னை பாலா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான பழிவாங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பணத்துக்காக பண்ணக்கூடிய கொலைகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உள்ள போனால் என்ன மிஞ்சி போனால் ஒரு 7 வருஷமா ஒரு 8 வருஷமா, அதுக்குள்ள அப்படின்னா நம்ம ஜாமீன் வாங்கிட முடியுமா, பெயில் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கு அப்படின்றது போலீஸை விட குற்றவாளிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 100% தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு கொலை பண்ணோம் அப்படின்னா அங்கே எப்படி ஜாமீன் வாங்க முடியும், எப்படி பெயில் வாங்க முடியும், இல்லை நம்ம உள்ள இருந்துட்டு நமக்கு தேவையான வசதிகள் இருக்கு இல்லையா அதை எப்படி உள்ள வாங்கிக்க முடியும், நம்ம உள்ள போனாலும் வெளியில இருக்க மாதிரி வசதிகள் அப்படின்றது நமக்கு அங்கே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே என்ன பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி A to Z எல்லா விஷயங்களுமே குற்றவாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க குற்றம் பண்றதுக்கு, அவங்க கொலை பண்றதுக்கு பயப்படுறதே இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இருக்காங்க இல்லையா,
ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராய இஷ்யூ, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில 2 கொலைகள், சேலம்ல ஒரு கொலை, இப்ப சென்னையிலே வந்துட்டு ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அரசியல் கொலைகள் நடக்கிறது அப்படின்றது திமுக எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க அப்படின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வழக்கிலேயாவது அதிரடியான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குமா அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இல்லை வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை, இல்லை ஒரு கொலை, இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் மீடியாஸ் இதை கவர் பண்ணிட்டு அது நடந்தோடனே இதை விட்டுருவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.